அநாதனை அனுந்தனம் செய்திடவே வாழ்வில் வழி காணும் வாழ்வில் வழி காணும் வாழ்வில் வழி காணும் பல்வினைகள் ஓடும் வாழ்வில் வழி காணும் பல்வினைகள் ஓடும் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாவ விமோசனம் அடைந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பச்சற்கருள்பவனே பரந்தமா கண்ணா ஆரியனில் உன்னை பாட பதமட தந்தருள்வார் பச்சற்கருள்பவனே பரந்தமா கண்ணா ஆரியனில் உன்னை பாட பதமட தந்தருள்வார் கேட்டு உள் புகழை நாளும் இல்லை என்னவனே உன்னை எண்ணாத நாளும் இல்லை பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாவ விமோசனம் அடைந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் நமோ நாராயண நமோ நமக நாராயண பராபரத்தி பரந்தோண்டி பரத்திலே சிவந்தோண்டி சிவத்திலே சக்தி தோண்டி சக்தியிலே சதாசன் தோண்டி சதாசன் மகேஸ்வண்டி மகேஸ்வர திருந்தோண்டி ருத்திர மகாசோண்டி மகாவிஷ்ணு பரமாவண்டி பரமாவளி அப்பதோண்டி அப்போல் ஆயுதோண்டி வாய்ப்பைய பிரதோண்டி பிரதுவில் அண்ணந்தோண்டி அன்னத்த வச்சுகள் தொட்டி வைக்கப்பட்டன சிறுஸ்ரீ தேதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்திரலுக்கு முழுமையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாடு தொட்டி வைக்கப்பட்டான் அவர்கள் இல்லறத்தை நாடாமலே துறவரத்தை நாடி சென்று விட்டவர் கரணத்துக்காக கோவனோடு பத்து பலி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது இந்த உலகத்தில் உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமுற்றும் இடம் கேட்டு திரும்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நடன பிரியா ருத்ரா கனிப்பிரியா கண்டா கரகர பிரியா சுந்தரபா கனக பிரியா நாளா சொல்லக்கூடிய இன்று நான் அதிக விளக்கமளி சத்திரோகத்தை அதிபதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கலாசிரியையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டமனை காக்கும் கடவுள் அந்த பரந்தாமனை நிகழ்விட்டதில் மூன்றாவதாக கைலாய மலை சென்று அங்கு நடுவேற்குள் உலகலாமணர்ந்து ஒருவருக்கறிய நிலவலாவை நிர்மினி அழகில் ஜோதி நம்பளத்தாடுவான் மடல் சிலம்படி வாழ்த்தி வழங்குண்ட அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதை வெளியிட்ட ஒரு வெளிமலை சாரல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வேலிமலை சரவந்தனாலும் கூட ஒரு நாளைக்கு கூடத்தில் தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை அந்த கழகம் சிரசாகப்பட்டதோ 1008 சுக்கா காரணம் நீதானா அவரே சாமி சொல்றியா ஒரு நாளைக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் செய்யலன்னா ஒருவேளை அந்த கடக்க எடுக்கலன்னா என்னுடைய மண்டை வெடிக்கும் சரி இப்ப ஏன் மண்டை உடையாது உங்க 4 பேத்து மண்டை தான் உடைய போகுது எங்க மண்டையை உடைக்கிறீங்க நீங்க ஏன் மண்டை வெடிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம் சந்தோஷம்னா எல்லாம் அப்புறம் வேற எதுக்கு அடிச்சிய யா படுக்கிறது அவங்க சௌரியம் மனுஷன் வாழ்க்கையில படுக்க கூடாத இடம் 4 இடம் நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல் இடம் கட்டின கோயில்ல பூசாரியை தவிர யாரும் படுத்து தூங்க கூடாது தூங்குனா தருத்திரம் அது வேறயா ரெண்டாவது இடம் தெரியுமா கல்யாண வீடு கல்யாண வீட்டுல தூங்க கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் சம்பிரதாயத்தை ரொம்ப அற்புதமா வச்சிருந்தான் இந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு மேடை இருந்துச்சு மண்டபத்தில் நடக்கிற கல்யாணம் வீட்டில் பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணி மேடை அமைச்சு அந்த மேடையை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள்லாம் கோலம்லாம் போட்டு இந்த ஆம்பளைங்க எல்லாம் தூங்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஓரமா உட்காந்து ஏன் தெரியுமா ஆனா அது விளையாடுறது தவறுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா தூங்க கூடாதுங்கிறதுக்காக தவறையே தவறா செய்யாம செஞ்சாங்க ரெண்டாவது கல்யாண வீட்டுல தூங்க கூடாது மூணாவது எங்க தெரியுமா ஒரு மனுஷன் செத்து போயிட்டா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு பாருங்க
அங்கே யாரும் தூங்கக்கூடாது. நைட்ல தூங்கக்கூடாது. ஒரு ஆள் மட்டும் தான் தூங்கணும். இடம் 3 வந்துருச்சா? 4வது இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னால வைக்கிற நிகழ்ச்சியை பார்க்கணும். முறை அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால யாரும் தூங்கக்கூடாது. இந்த 4 இடத்துல தூங்குனா தருத்திரம்னு நான் சொல்லலை, தூங்குறாங்க எழுப்பிடுங்க, சம்பிரதாயம் சொல்லக்கூடிய காரணம். ஆகினாலே எமது கழகம் வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அத்திமுகத்தோனை அரணார் திருமகனை சத்தியன் முதல்வனை சித்தியன் கணவனை முத்து நிறுவி நித்தம் சொல்லக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே நம்ம நோக்கத்தோடு வணங்குவோம். அந்த விநாயகப் பெருமானை இருக்கு. ஆனா காய் மேல பூக்குற பூ என்னன்னு கேட்டேன், தெரியல. ஆனா முதல் இரவுல மனைவி கையில பால் கொண்டு போவா, தெரியும். இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. கொண்டுகிட்டு போனான் புதுசாக கல்யாணம் ஆன புள்ள, கொண்டு புருஷன்கிட்ட கொடுத்தா. அவன் வாங்கி கொஞ்சத்தை குடிச்சிட்டு கொஞ்சத்தை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கதை சொன்ன. நீ கொண்டு வந்த இந்த பாலுக்கும் நம்ம ஆரம்பிக்க போகும் இந்த வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொன்னேன். பணிவோட என்னன்னு அவ கேட்டா, அதுக்கு சொன்னான் பார், நீ கொண்டு வந்த பாலுக்குள்ள மறைக்கப்பட்ட 5 இருக்கு. பாலுங்கிறது 1, அதை கய வச்சு உர ஊத்துனா தயிருங்கிறது 2, அதை கடைஞ்சா மோருங்கிறது 3, வெண்ணெய் நெய் இருக்கா 5 இருக்குதுன்னு அர்த்தத்தை சொன்ன. வாழ்க்கைக்கு காரணம் சொன்னா, உன்னை பெத்தது உங்க அப்பா அம்மா, அப்பா அம்மா 2, இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போற புருஷங்கிற 1 நான் 3, அந்த வாழ்க்கையை கொடுக்க போற பொண்டாட்டிங்கிற 1 4, இந்த குடும்பத்துக்காக 10 மாசம் சுமந்து ஒரு வாரிசை பெற்று தர போறியே குழந்தைங்கிற 1 5. அதனால தான் நீ கொண்டு வந்த பாலுக்கும் நம்ம ஆரம்பிக்க போகும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொன்னவன் நம்மால். இப்ப தெரியுதா என்ன விஷயம்னு? தெரியுதில்ல? அதனால தான் கேட்கிறேன், சிறந்த தானம் என்ன தானம்? தேடிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில தேவை முக்கியம். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி சென்று மேல் வழி சென்றால் நாளை நமது காலங்கள் சோலையில் நடந்தார் நமக்கென்ன மன்னன் நாளை பாசமென்னும் போர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடு மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். போர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடு மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பூண்டு தமிழும் ஓரிடம் பாட வேண்டும் காவிய சிந்தி. மூன்று தமிழும் ஓரிடமின்று பாட வேண்டும் காவிய சிந்து. இந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது. நாளை நமதே நாடும் நமதே. வீடு என்னும் கோவில் வந்த செல்வி தீபங்களே குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களிடம் நீங்கள் தானே அண்ணன் தம்பி. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயமெல்லாம் எதையுமே தாங்கிடும் இதயமென்று மாறாது. நாளை நமதே நாடும் நமதே. நாளை நமதே இந்த நாடும் நமதே. இப்படி அழகாக அற்புதமாக நன்றி. இப்படி அழகாக அற்புதமாக பெருமையோடு நடத்தி பறிந்து கொடுக்கலாம். இருந்தாலும் கூட
அழகான பிரமாண இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அடர்ந்திருக்கும் மரங்கள் அழகான சோலைகள் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடி நீரோடி முதுகின்ற புக்களும் கணீரென்று காண போசையும் கண்ணிக்கு ஒரு அழகுமலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அப்படித்தானே? சந்தேகப்படுறீங்களா நீங்க? குறிஞ்சி இல்லைன்னு? அப்படியா? ஆமா, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலையெல்லாம் இருக்குல்ல பாருங்க, குறிஞ்சி தான் அது. என்னங்க? குறிஞ்சி தான் இந்த மலை. ஆமா. இதுக்கு பேர் என்ன? குறிஞ்சி. குறிஞ்சி நிலம். இது என்ன மரம்? அது என்ன மரம்னு கேட்டேன். என்ன மரம்? சந்தன மரம். சந்தன மரம். சந்தன மரம். சந்தன மரம். அந்த மரம் முருகேசி மரமா? உங்க ஊர்ல உள்ள ஆளா சொல்றீங்களா? இளவு அற்புதம் அழகு பெருமை. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. செடி வேற இருக்கா? அதெல்லாம் கஞ்சா செடிப்பா. ஏயா இங்க வந்து மலை மேல உட்கார்ந்து சாமியார்கள்லாம் கஞ்சாவை போட்டுவிட்டு எடுத்துட்டு போறாங்க. உருண்டு வந்து கீழே விழுந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படித்தான் அவங்க வந்தமாப்ப இருக்கட்டும். சிரிப்பு அருவாகா. இவர் அழகான விதமான பெருமையான இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இடம் சிறப்பு, இடம் அற்புதம், அழகு, அமர்ந்திருக்கும் அற்புதமான இந்த உள்ளங்களும் சிறப்பு. மூணாவது கேள்வி கேட்க போறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க எழுத போற நீட்டுக்கு பயன்படுற முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். ஆமையா, இதுல என்ன இருக்கு? சொல்ல வேண்டிய விஷயம் போய் சேர்ந்தா சரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ துறை இருக்கு. என்னென்ன? வேளாண் துறை, கல்வித்துறை, குடும்பம், எத்தனையோ துறை இருக்கு. எல்லா துறையிலுமே பெண்கள் பணிபுரி வேலை செய்வாங்க. எந்த துறையிலுமே பெண்கள் பணிபுரிவதில்லை? சொல்லுங்கய்யா. அவர் கேட்கணுமா? ஒயின் ஷாப்லையா? நான் என்ன சொன்னேன்னு தெரியுதா? துறை. உங்க மைக் செட்டு எந்த துறையை சார்ந்தது? சும்மா சொல்லுங்க. உங்க அது போய் உங்களை கொண்டு அதில் சேர்த்துட்டாங்களா? மின்சாரத்துறையில் சேர்த்துட்டாங்களா? கொண்டு போய் சொல்லுங்க தம்பி. தம்பி சொல்றா தம்பி. இதான் அப்படி என்னடா ஓடுற? எல்லாம் தூங்க முடிச்சிருந்தா தானே கேள்வி கேட்பாரு. வாழ்க்கையில் கேள்வி இருக்கணிய. ஏன் என்ற கேள்வி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நாடகத்துக்கு போறீங்க. நாடகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் உங்கள் மனைவி என்ன கேட்கணும்? எந்த ஒரு நாடகத்துக்கு போனீங்க, எப்படி நாடகம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா? தம்பி போன சாப்பிட்டியா, பசி இல்லாமல் வேலை பார்த்தியா கேட்பாங்களா? இந்த கேள்வி இருக்கணும். கேள்வி இல்லைன்னா என்ன வாழ்க்கை? ஒன்றுமே இல்லை. எந்த துறையில் பெண்கள் பணிபுரிவதல்ல? இதில் ஐயப்பனா யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் தேடல் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற காரணத்துக்காக அழகான அற்புதமான பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம் சிறப்படைய வேண்டும் என நினைத்தால் இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது நீங்கள் மிச்சிருக்காரு போயிட்டாரா? நீ உட்காருங்க. கொஞ்சம் வழி உங்களுக்கு சார்பு வச்சு பேசல இருக்க மாதிரி சார்பு கொஞ்சம் சார்பு கொஞ்சம் இல்லை இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெயின் கொடுங்க. ஹலோ 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 அப்படியே நதியோரம் நானும் வந்த நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்தானந்தம் என்று சொல்ல நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்தானந்தம் என்று சொல்ல ஆனந்த ஆனந்தம்
முப்பத்தெண்டு